ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 150 வெண்டைக்காய் எடுத்து இப்படி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில். அடுத்து ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அடுத்து வெந்தயம், கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அரைச்சி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் எடுத்து ஒரு 2 பெரிய சில்லு தேங்காய் எடுத்து இப்படி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சைஸில் புளி எடுத்து அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெண்டைக்காய் வணங்கி வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வணங்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கினதும் நம்ம குழம்பு மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், வெண்டைக்காய் வணங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகா அப்படி சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகா அப்படி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பு மிளகா அப்படியோட நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வணங்கினதுக்கப்புறம் இந்த சமயம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து அதை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சோன்னா நல்லா கொதிச்சிடும். கொதிச்சதும் நம்ம எடுத்துருக்க தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அதுங்களே நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இந்த சமயம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம்னா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நமக்கு சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.